இந்த கோஹினூர் வைரத்தை கொடுத்தா கூட நீங்க வேணான்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த வைரம் அதோட சாபத்தையும் கூட கூட்டிட்டு வரும். இப்படி நான் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க. எதனாலனா இதோட ஹிஸ்டரியை திரும்ப பார்த்தா இதை வச்சுட்டு இருந்த ராஜாக்களோட சாம்ராஜ்யம் சில வருடங்களே அழிஞ்சிருது. இல்ல அந்த ராஜா கொடூரமா இறந்துடுவாரு. முதல்ல இதை கோல்கொண்டால இருக்க கொல்லூர் மைன்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க. அப்போத்துல இருந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சேரும் வர மொத்தம் 12 பேர் கிட்ட கைமாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது காக்கத்திய ராஜ்யம்ல இருந்தது. அதன் பின்னாடி அலாவுதீன் கில்ஜி போர் புரிஞ்சு எடுத்துட்டு போயிட்டாரு. சில வருடங்கள்லயே காக்கத்திய ராஜ்யம் அழிஞ்சிருச்சு. அதன் பின்னாடி டெல்லி சுல்தான் ராஜ்யமும் அழிஞ்சிருச்சு. அண்ட் முகலாய எம்பையர் கூட அதே தான் நடந்தது. இந்த வைரத்துக்காக ஷாஜஹான் தான் சொந்த மகனையே ஜெயில வச்சாரு. அடுத்ததா பெர்ஷா நதீர் ஷா எடுத்துட்டு வந்தாரு. பட் அவரோட சொந்த மனுஷங்களே அவரை கொன்னுட்டாங்க. சேம் இதே மாதிரி துரானி எம்பையர் அழிந்தது. சிக் எம்பையரும் அழிந்தது. லாஸ்டா சின்ன ராஜா துலீப் சிங் கிட்ட வந்தது. அப்போ அந்த ராஜாவுக்கு ஜஸ்ட் 6 வயது. பிரிட்டிஷ்காரங்க அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து பலவந்தமா புடிங்கிட்டாங்க. ஆனா ராஜா சுயமா தந்த மாதிரி வெளியே சொல்லிக்கிட்டாங்க. சோ இதோட ஹிஸ்டரிய பார்த்தா ரொம்ப டார்க்கா இருக்கு. இதனாலேயே மக்கள் இதுல சாபம் இருக்குன்னு நம்புறாங்க. இப்போ இதை பிரிட்டிஷ் எவ்வளவு நம்புறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஒன் திங் என்னன்னா, பிரிட்டிஷ் கையில போன பின்னாடி அவங்களோட ராயல் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் இதை வச்சுக்கிட்டாங்க. லைக் குயின் விக்டோரியா, குயின் அலெக்சாண்ட்ரா, குயின் மேரி, குயின் எலிசபெத், இந்த மாதிரி. இதை ஒரு ராஜா கூட வச்சுக்க முடியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?